ஓம் சாந்தி 12/2/2024. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய மோகத்தின் கயிறுகள் இப்பொழுது அறுபட்டு விட வேண்டும். ஏனென்றால் இந்த முழு உலகமும் அழிய போகிறது. இந்த பழைய உலகத்தில் எந்த ஒரு பொருளின் மீதும் விருப்பம் இல்லாமல் இருக்கட்டும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக போதை ஏறியபடி இருக்குமோ அவர்களது பட்டப்பெயர் என்னவாக இருக்கும்? எந்த குழந்தைகளுக்கு போதை ஏறுகிறது? பதில்: ஆன்மீக போதையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மஸ்த் கலந்தர் என்று கூறப்படுகிறது. அவர்களே கலக்கங்களுக்கு அஞ்சாதவர்களாக ஆகிறார்கள். அவர்களுக்கு ராஜ்யம் ஆளும் போதை ஏறி இருக்கும். இப்பொழுது நாம் ஏழையிலிருந்து செல்வந்தராகிறோம் என்பது புத்தியில் இருக்கும். யார் ருத்ரமாலையில் கோர்க்கப்படக்கூடியவர்களோ அவர்களுக்கு போதை ஏறும். நாம் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும், பிறகு புதிய உலகத்தில் வர வேண்டும் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு போதை இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். இதற்கு ஆத்மாக்களுக்கான ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. ஞானக்கடல் பரமாத்மா ஆவார். மனிதர்கள் ஒரு பொழுதும் ஞானக்கடல் ஆக முடியாது. மனிதர்கள் பக்தியின் கடல் ஆவார்கள். அனைவரும் மனிதர்கள்தான். யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்கள் ஞான கடலிடமிருந்து ஞானம் பெற்று மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிவிடுகிறார்கள். பிறகு தேவதைகளிடம் பக்தியும் இருக்காது, ஞானமும் இருக்காது. தேவதைகளுக்கு இந்த ஞானம் தெரியாது. ஞானக்கடல் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார். எனவே அவரை தான் வைரம் போல என்று கூறுவார்கள். அவரே வந்து சோழியிலிருந்து வைரமாக, கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்குகிறார். மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. தேவதைகள்தான் மீண்டும் வந்து மனிதர்களாக ஆகிறார்கள். ஸ்ரீமத் மூலமாக தேவதைகள் ஆனார்கள். அரை கல்பத்திற்கு அங்கு எந்த ஒரு வழியின் அவசியமும் இல்லை. இங்கோ ஏராளமான குருக்களிடம் அறிவுரை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது சத்குருவின் ஸ்ரீமத் கிடைக்கிறது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். கால்சே ஜனங்கள் சீக்கியர்களின் ஒரு பிரிவு. அவர்கள் சத்குரு அகால் என்று கூறுகிறார்கள். அதற்கும் என்ன பொருள் என்று தெரியாமல் உள்ளார்கள். சத்குரு அகால மூர்த்தி, அதாவது சத்கதி அளிக்கக்கூடிய அகால மூர்த்தி என்று அழைக்கிறார்கள். அகால மூர்த்தி என்று பரமபிதா பரமாத்மாவிற்கு தான் கூறப்படுகிறது. சத்குருவிற்கும் பிற குருவிற்கு இடையேயும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. எனவே அது பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்று கூறிவிடுகிறார்கள். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. எனவே அவசியம் பிரம்மா புனர்ஜன்மம் எடுக்கிறார் என்பார்கள். பிரம்மாவே இந்த விஷ்ணு என்ற தேவதையாக ஆகிறார். நீங்கள் சிவபாபாவிற்கு புகழ் பாடுகிறீர்கள். அவரது ஜென்மம் வைரம் போன்றது ஆகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இல்லற காரியங்களில் இருந்தபடியே தூய்மையாக ஆகிறீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆகி இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். குமாரிகளுக்கோ எந்த பந்தனமும் இல்லை. அவர்களுக்கு தாய், தந்தை அல்லது சகோதர சகோதரியின் நினைவு மட்டும் இருக்கும். பிறகு புகுந்த வீடு சென்றவுடன் 2 பரிவாரம் ஆகிவிடுகிறது. இப்பொழுது தந்தை அஷரீரி ஆகிவிடுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்கு தூய்மை ஆவதற்கான யுக்தியை கூறுகிறேன். பதீத பாவனர் நான் தான் ஆவேன். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோகாக்னியில் உங்களுடைய
பல பிறவிகளின் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்கிறேன். எப்படி பழைய தங்கத்தை நெருப்பில் காய்ச்சுவதால் அதிலிருந்து துரு நீங்கி விடுகிறது, உண்மையான தங்கம் இருந்து விடுகிறது. இதுவும் யோக அக்னி ஆகும். இந்த சங்கமத்தில் தான் பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார். எனவே அவருக்கு அளவற்ற மகிமை உள்ளது. பகவான் கற்பித்திருந்த ராஜயோகத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். வெளிநாட்டில் இருந்து கூட சந்நியாசிகள் அநேக பேரை அழைத்து வருகிறார்கள். இவர்கள் சந்நியாசம் செய்துள்ளார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது நீங்களும் சந்நியாசிகள் ஆவீர்கள். ஆனால் எல்லை இல்லாத சந்நியாசத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. எல்லை இல்லாத சந்நியாசத்தை ஒரு தந்தை தான் கற்பிக்கிறார். இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளிலும் நமக்கு விருப்பம் இருப்பதில்லை. குறிப்பிட்ட இன்னார் ஷரீரம் விட்டார், பாகத்தை நடிப்பதற்காக போய் மற்றொரு ஷரீரம் எடுக்கின்றார். நாம் ஏன் அழ வேண்டும்? மோகத்தின் கயிறுகள் நீங்கி விடுகின்றன. நமது தொடர்பு இப்பொழுது புதிய உலகத்துடன் இணைந்துள்ளது. இப்பேற்பட்ட குழந்தைகள் பக்குவமானவர்கள் எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அஞ்சாதவர்களாக உள்ளார்கள். போதையுடைய கிரீடம் அணிந்தவர் ஆகிறார்கள். உங்களிடம் ராஜ்யம் பெறும் போதை உள்ளது. நாம் போய் கலங்கமற்றவர்கள் ஆக போகிறோம் என்ற போதை பாபாவிடமும் உள்ளதல்லவா? ஏழையிலிருந்து செல்வந்தர் ஆகிவிடுவோம். உள்ளுக்குள் போதை ஏறியுள்ளது. எனவே மஸ்து கலந்தர், போதையுடைய துறவி என்று கூறுகிறார்கள். இவரது காட்சியை கூட பார்க்கிறார்கள். எனவே எப்படி இவருக்கு போதை ஏறியுள்ளதோ அப்படி உங்களுக்கும் ஏற வேண்டும். நீங்களும் ருத்ர மாலையில் கோர்க்கப்படுபவர்கள் ஆவீர்கள். யாருக்கு பக்குவமான நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு போதை ஏறும். ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வருவோம். இந்த நம்பிக்கையுடன் யார் இவரையும் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தையாக இவர் தென்படுகிறார். எவ்வளவு அழகாக இருக்கிறார்! கிருஷ்ணரோ இங்கு இல்லை. அவருக்கு பின்னால் எவ்வளவு பிரமித்து போகிறார்கள். ஊஞ்சல் அமைத்து அவருக்கு பாலூட்டுகிறார்கள். அது ஜட சித்திரமாகும். இதுவோ உண்மை அல்லவா? நான் பாலகனாக ஆகப் போகிறேன் என்று இவருக்கும் நம்பிக்கை உள்ளது. பெண் குழந்தைகளாகிய நீங்கள் கூட திவ்ய திருஷ்டியில் சிறிய குழந்தைகளை பார்க்கிறீர்கள். இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாவிற்கு திவ்ய திருஷ்டி கிடைக்கும் பொழுது ஷரீர உணர்வு இருப்பது இல்லை. அந்த சமயத்தில் தங்களை மகாராணி மற்றும் அவரை குழந்தை என்றும் நினைப்பார்கள். இந்த காட்சி கூட இந்த சமயத்தில் அதிகமானவர்களுக்கு கிடைக்கிறது. வெண்ணிற ஆடை அணிந்தவரின் காட்சி கூட அநேகருக்கு கிடைக்கிறது. பிறகு அவருக்கு கூறுகிறார், நீங்கள் இவரிடம் செல்லுங்கள், ஞானம் எடுங்கள். பிறகு நீங்கள் இவர் போல இளவரசர் ஆகிவிடுவீர்கள். இது மாயாஜால அற்புதம் அல்லவா? வியாபாரம் கூட மிக நன்றாக செய்கிறார். சோழியை பெற்று வைரம் முத்துகளை அளிக்கிறார். நீங்கள் வைரம் போல ஆகிறீர்கள். உங்களை சிவபாபா வைரம் போல ஆக்குகிறார். எனவே அவருக்கு தான் நன்றி கூற வேண்டும். மனிதர்கள் புரியாத காரணத்தினால் மந்திர ஜாலம் என்று கூறிவிடுகிறார்கள். யார் ஆச்சரியப்படும் வகையில் ஓடி போகிறவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் போய் தப்பும் தவறுமாக கூறுகிறார்கள். இதுபோல அநேகர் துரோகி ஆகிவிடுகிறார்கள். இப்பேற்பட்ட துரோகி ஆகக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது என்று கூறப்படுகிறது. இங்கோ சத்தியமான தந்தை இருக்கிறார் அல்லவா? இதுவும் இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மனிதர்களோ அவர்
ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் வருகிறார் என்று கூறிவிடுகிறார்கள். நல்லது, 4 யுகங்கள் தானே, பிறகு 24 அவதாரங்கள் என்று எப்படி கூற முடியும்? பிறகு அணு அணுவிலும் கல்மண் எல்லாவற்றிலும் பரமாத்மா இருக்கிறார் என்கிறார்கள். எனவே அனைவரும் பரமாத்மா ஆகிவிட்டார்கள். சோழியிலிருந்து வைரம் போல ஆக்கக்கூடிய என்னை கல் மண்ணில் தள்ளிவிட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சர்வவியாபி ஆவார் என்றால் எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கிறார். பிறகோ எந்த மதிப்பும் இல்லை. எப்படி எனக்கு அபகாரம் செய்கிறார்கள்? இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது என்று பாபா கூறுகிறார். இதுபோல ஆகிவிடும் பொழுதுதான் மீண்டும் தந்தை வந்து உதவி செய்கிறார். அதாவது மனிதனை தேவதையாக ஆக்குகிறார். உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும். சத்யுகத்தில் மீண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் வருவார்கள். அங்கு பாரதம் மட்டுமே இருக்கும். ஆரம்பத்தில் மிகவும் குறைந்த தேவதைகள் இருப்பார்கள். பிறகு எண்ணிக்கை அதிகமாகி 5000 வருடங்களில் எவ்வளவு பேர் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. மற்றது பக்தியாகும். தேவதைகளின் படங்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். இவர்கள் உயிர் உள்ளவர்களாக இருந்தார்கள். பிறகு எங்கு சென்றார்கள் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. படங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் கூட தமோ பிரதானமாக ஆகி பிறகு சதோ பிரதானமாக ஆக வேண்டியுள்ளது. இது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. அப்பேற்பட்ட தமோ பிரதான புத்தியை மீண்டும் சதோ பிரதானமாக ஆக்குவது தந்தையின் வேலை ஆகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். எனவே இவர்களுக்கு புகழ் உள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவரே ஆவார். மற்றபடி அனைவரும் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை அளிக்கிறார். அவர் வராமல் இருந்திருந்தால் இன்னுமே ஒரு பைசாவுக்கு கூட மதிப்பு இல்லாமல் தமோ பிரதானமாக ஆகி இருப்பார்கள். இவர்கள் ஆட்சி புரியும் பொழுது மிகுந்த மதிப்புடையவர்களாக இருந்தார்கள். அங்கு ஒன்றும் பூஜை ஆகியவற்றை செய்து கொண்டு இருக்கவில்லை. பூஜிக்கத்தக்க தேவதைகள்தான் பூஜாரி ஆகிவிட்டார்கள். வாம மார்க்கத்தில் விகாரியாகிவிட்டார்கள். இவர்கள் முழுமையான நிர்விகாரியாக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பிராமணர்களாகிய உங்களிடையேயும் இந்த விஷயங்களை வரிசைப்படியாக புரிந்துள்ளீர்கள். சுயம் தாங்களே முழுமையாக புரிந்து இருக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்? பெயர் பிரம்மா குமார் குமாரி என்பதாகும். புரிய வைக்க முடியவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படுத்தி விடுகிறார்கள். எனவே நாங்கள் பெரிய சகோதரியை அழைக்கிறோம், அவர் உங்களுக்கு புரிய வைப்பார் என்று கூற வேண்டும். பாரதம்தான் வைரம் போல இருந்தது, இப்பொழுது சோழி போல உள்ளது. ஏழையான பாரதத்தை தலையின் கிரீடமாக யாராக்குவது? லக்ஷ்மி நாராயணர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? கணக்கு கூறுங்கள். அவர்களால் கூற முடியாது. அவர்கள் பக்தியின் கடலாவார்கள். அதே போதை ஏறியுள்ளது. நீங்கள் ஞானக்கடல் ஆவீர்கள். அவர்களோ சாஸ்திரங்களை தான் ஞானம் என்று நினைக்கிறார்கள். சாஸ்திரங்களில் பக்தியின் பழக்க வழக்கங்கள் உள்ளன என்று தந்தை கூறுகிறார். எந்த அளவு உங்களுக்குள் ஞானத்தின் பலம் நிரம்பிக் கொண்டு போகுமோ அந்த அளவு நீங்கள் காந்தம் போல ஆகிவிடுவீர்கள். பிறகு அனைவருக்கும் கவர்ச்சி ஏற்படும். இப்பொழுது இல்லை. இருந்தாலும் அவரவர் யோகத்திற்கு ஏற்ப அவரவர் சக்திக்கு ஏற்ப அந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்கள். எப்பொழுதுமே
தந்தையை நினைவு செய்கிறீர்கள் என்பது அல்ல. பிறகோ இந்த சரீரம் கூட இருக்காது. இப்பொழுதோ அநேகருக்கு செய்தி அளிக்க வேண்டி உள்ளது. செய்தி தூதுவர் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள்தான் தூதுவர் ஆகிறீர்கள். வேறு யாரும் ஆவது இல்லை. கிறிஸ்து ஆகியோர் வந்து தர்ம ஸ்தாபனை செய்கிறார்கள். அவர்களுக்கு செய்தியாளர் என்று கூறப்பட மாட்டாது. கிறிஸ்தவ தர்மத்தை உருவாக்கினார், வேறு ஒன்றும் செய்யவில்லை. அவர் யாரோ ஒருவருடைய ஷரீரத்தில் வந்தார், பின் அவருக்கு பின்னால் மற்றவர்கள் வருகிறார்கள். இங்கோ இந்த அரசாட்சி உருவாகிக் கொண்டிருக்கிறது. நாம் என்னவாக ஆகிவிடுவோம்? இந்த விக்ரமம் நாம் செய்தோம் என்பதெல்லாம் இனி போக போக உங்கள் அனைவருக்கும் காட்சியாக கிடைக்கும். காட்சிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவது இல்லை. காசி கல்வெட் என்று கூறுவார்கள். ஒரே அடியாக நின்று கொண்டு கிணத்தில் குதித்து விடுவார்கள். இப்பொழுது அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இதனால் நாங்கள் முக்தி அடைந்தோம் என்று நினைக்கிறார்கள். முக்தியை யாரும் அடைய முடியாது என்று தந்தை கூறுகிறார். சிறிது நேரத்திற்குள் அநேக பிறவிகளின் தண்டனை கிடைத்து விட்டது போல ஆகிவிடுகிறது. பிறகு புதியதாக கணக்கு வழக்கு ஆரம்பமாகிறது. திரும்பியோ யாருமே போக முடியாது. எங்கு போய் இருப்பார்கள்? ஆத்மாக்களின் பரம்பரையே கெட்டு போய்விடும். வரிசைப்படியாக வருவார்கள், பிறகு செல்வார்கள். குழந்தைகளுக்கு காட்சி கிடைக்கிறது. அதனால்தான் இந்த படங்கள் ஆகியவற்றை தயாரிக்கிறார்கள். 84 பிறவிகளின் முழு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. பிறகு உங்களிடையேயும் வரிசைப்படியாக உள்ளார்கள். ஒரு சிலர் அதிகமான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைகிறார்கள். ஒரு சிலருக்கு குறைவான மதிப்பெண்கள். 100 மதிப்பெண்கள் யாரும் அடைவது இல்லை. ஒரே ஒரு தந்தைக்கு தான் 100. அவ்வாறு வேறு யாரும் ஆக முடியாது. சிறிது சிறிது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஒன்று போல ஆகவும் முடியாது. எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள். அனைவருடைய தோற்றங்களும் தனித்தனியானது ஆகும். ஆத்மாக்கள் அனைவரும் எவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறார்கள். மனிதர்கள் பெரிய பெரியவர்களாக உள்ளார்கள். ஆனால் தோற்றங்கள் ஒருவரை போல மற்றவரது இருக்க முடியாது. எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறதோ அவ்வளவே மீண்டும் இருப்பார்கள். அப்பொழுதுதானே அங்கு வீட்டில் இருப்பார்கள். இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த வித்தியாசமும் ஏற்பட முடியாது. ஒருமுறை திரைப்படம் பிடித்து விட்டால் பிறகு அதையேதான் மீண்டும் பார்ப்பார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பேயும் நாம் இவ்வாறே சந்தித்து இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஒரு வினாடி கூட குறைவாகவோ அதிகமாகவோ ஆக முடியாது. நாடகம் ஆகும் அல்லவா? யாருக்கு இந்த படைப்பு மற்றும் படைப்பு கர்த்தா பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளதோ அவர்களுக்கு சுய தரிசன சக்கரதாரி என்று கூறப்படுகிறது. தந்தையிடமிருந்துதான் இந்த ஞானம் கிடைக்கிறது. மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. மனிதர்கள் பக்தியை கற்பிக்கிறார்கள். ஞானத்தை ஒரு தந்தை கற்பிக்கிறார். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை ஆவார். பிறகு நீங்கள் ஞான நதிகளாகிறீர்கள். ஞானக்கடல் மற்றும் ஞான நதிகளில் இருந்துதான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அதுவோ தண்ணீரின் நதிகளாகும். தண்ணீரோ எப்பொழுதும் இருக்கவே இருக்கிறது. ஞானம் சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. தண்ணீரின் நதிகளோ பாரதத்தில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்து இத்தனை எல்லா நகரங்களும் அழிந்து போய்விடும். கண்டங்களே இருக்காது. மழை பொழிந்து கொண்டே இருக்கும். தண்ணீரில் போய் கலக்கும். இப்படிதான் பாரதம் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு முழு ஞானம் கிடைத்துள்ளது. இது ஞானமாகும். மற்றது பக்தி.
மூர்த்தி, வைரம் போன்றவர் ஒரே ஒரு சிவபாபா. அவருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சிவபாபா என்ன செய்தார் என்று கேட்க வேண்டும். அவரோ தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக ஆக்குகிறார். முதல், இடை, கடைசி பற்றிய ஞானத்தை கூறுகிறார். அதனால்தான் ஞான சூரியன் வெளிப்பட்டார் என்று பாடப்படுகிறது. ஞானத்தினால் பகல், பக்தியினால் இரவு ஆகிறது. நாம் 84 பிறவிகள் முடித்து விட்டுள்ளோம் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது பாபாவை நினைவு செய்வதால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். நீங்கள் அனைவரும் வரிசைப்படியாக தூய்மையாகிறீர்கள். எவ்வளவு சகஜமான விஷயம் ஆகும். முக்கியமான விஷயம் நினைவினுடையது ஆகும். அநேகருக்கு தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது கூட தெரிவது இல்லை. பிறகும் குழந்தைகளாகியுள்ளார்கள். பிறகும் கூட சொர்க்கத்தில் அவசியம் வருவார்கள். இந்த சமயத்தின் முயற்சிக்கு ஏற்பவே ராஜ்யம் உருவாகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் மாஸ்டர் ஞானக்கடல் ஆவோம் என்ற இதே போதையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சுயம் தனக்குள் ஞானத்தின் சக்தியை நிரப்பி காந்தமாக வேண்டும். ஆன்மீக தூதுவர் ஆக வேண்டும். இரண்டாவது, சத்குருவான தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் எந்த செயலும் செய்யக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, ஒரு பொழுதும் அழக்கூடாது. வரதானம். சத்தியத்தின் தன்மையின் அஸ்திவாரத்தின் மூலம் நடத்தை மற்றும் முகத்தினால் தெய்வீக தன்மையின் அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய உண்மைக்கு தலைவன் ஆகுக. விளக்கம். உலகத்தில் உள்ள பலர் தன்னை சத்தியமானவர் என்று கூறிக்கொள்கின்றனர். ஆனால் முழுமையான உண்மை என்பது தூய்மையின் ஆதாரத்தில் இருக்கிறது. தூய்மை தன்மை இல்லை என்றால் எப்பொழுதும் உண்மையாக இருக்க முடியாது. உண்மை தன்மையின் ஆதாரம் தூய்மை மற்றும் சத்திய தன்மையின் நிரூபணம் முகம் மற்றும் நடத்தையில் தெய்வீக தன்மை. தூய்மையின் ஆதாரத்தில் சத்திய தன்மையின் சொரூபம் இயல்பாகவும் எளிதாகவும் ஏற்பட்டுவிடும். ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் முழுமையான சத்தியவதி, அதாவது தெய்வீக தன்மை என்று கூற முடியும். ஸ்லோகன். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் மும்முரமாக இருந்தால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் தானாகவே வந்துவிடும். ஓம் சாந்தி.